விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாண வாழ்க்கை இப்படித்தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஜோசியத்துல அப்படிலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நேற்று ஒரு ஜாதகம்ங்க. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். டேட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பிரதர்னு சொன்னேன். 92ல் பிறந்திருக்கிறாரு. 34 வயசு. 92ல் பிறந்திருக்கிறாரு. அப்படியே சில விஷயங்கள் பேசும்போது திருமண அமைப்புகளை பற்றி தான் பேச வந்தேன்னு சொன்னார். ப்ரீவியஸில் ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருக்குமே. என்னன்னே ஆமாம் ஒரு மாதிரி அதுக்கு பிறகு அது கேன்சல் ஆச்சு. இந்த ஜாதகத்துக்கு பாதிக்கப்பட்ட சுக்கிரன் அப்படின்றதுனால திருமண அமைப்பு தாமதப்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதுல பர்சனலா பேசும்போது ஒருவருக்கு தாம்பத்தியம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, சனி பார்த்த சுக்கிரனுடைய தாம்பத்தியம் பாதிக்கப்படும். ஆமா, அதுதான் அப்படிதான். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல சுக்கிர தசையே இவருக்கு நடப்புல இருக்குன்றதுனால இவருக்கு இந்த திருமணம், இதுல கூட இன்னும் சில விஷயம் சொன்னேன். ஐயா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்னு வர்றவங்களுக்கெல்லாம் வேற ஒரு தொடர்பு அப்படி இப்படின்னு இருந்து கஷ்டப்படுத்துவாங்களே அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. ஓகேங்களா? பர்சனலா நிறைய விஷயம் பேசினேன். அதை பத்தி இங்க நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பர்சனலா சில விஷயம் பேசியிருந்தோம். உங்களுக்கு திருமணம் அதாவது இவர் வந்தது கல்யாணம் ஆகுமா ஆவாதா அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 92ல பிறந்திருக்கிறாரு. இந்த வருஷத்தோட கேட்டீங்கன்னா 34 வயசு. சரி, சுக்கிர தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்குன்ற காரணத்தினால இப்போதைய அமைப்புகள்ல திருமண அமைப்பு பெருசா சொல்லிக்கிற மாதிரியான விஷயத்துல இருக்காது. ஆனா இவருக்கு வரக்கூடிய சுக்கிர தசையில சனி புக்திக்கு பிறகு எனி டைம் கல்யாணம் நடந்தாகணும். அதாவது 2027 மார்ச்சுக்கு பிறகு எனி டைம் கல்யாணங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஜாதகம் இன்னொன்னு சொன்னேன். உங்க ஜாதகத்துக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கு. ஏன் குழந்தை இருக்குன்னா, ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பதும், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனியுடைய வீட்டில் இருந்தாலும், சனியுடைய பார்வையில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதும், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறதும், லக்னமும் முதலில் பாபத்துவம் சனியின் இருப்பால, அதுக்கு பிறகு குரு பார்த்ததால சுபத்துவம்ன்றதுனால முதல் பாதி வாழ்க்கை சுமாராகவும் பிற்பகுதி அமைப்புகள் நன்றாகவும், 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சனாகி வளர்பிறை சந்திரனாகி இருக்கிறதுனாலையும் கோன்சிடர் கல்யாணம் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகி பிற்பகுதியில் 2வது கல்யாணம் நடக்கும். அப்புறம் அவர் சொன்னாரு, ஆமாங்க 2019ல ஒரு மாதிரியான விஷயம். அப்ப செக் பண்ணி பார்த்தேன். 2018 செப்டம்பருக்கு பிறகு ஒரு பிரிவு வந்திருக்கான்னு கேட்டா ஆமான்னாரு. அப்போ இந்த அமைப்புகள் இவரோட கேள்வி, கல்யாணம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகும். இந்த ஜாதகத்தை நீங்க நேரடியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 டிகிரியில குரு அஸ்தகங்கமா ஆகி இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குரு ஒரு அளவுக்கு பலமானவர் தான். அப்ப இந்த இடத்துல குருவினுடைய தன்மைகள் இவருக்கு கிடைச்சாகணும். ஆனா என்ன, தாமதமா கிடைக்கும். இன்னொன்னு, சனி பார்த்த சுக்கிரன், சுக்கிர தசை நடப்புல இருக்கு. சனி பார்த்த சுக்கிரன், நல்ல வேளை சனி மட்டும் பார்த்தாரு. செவ்வாயும் பார்த்திருந்தாருன்னா சுக்கிர தசையில கல்யாணமே இல்லைன்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட இவர்கிட்ட பர்சனலா சில விஷயம் தாம்பத்தியம் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முழுமையே இருந்திருக்காதே. இந்த உங்களுக்கு இன்ன வரைக்கும் இப்போ 34 வயசு ஆகுதுன்னா இருந்திருக்காதேன்றதுக்கு ஆமா அப்படின்னாரு. சரி, இந்த அமைப்புகள்ல நேரடியாக அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையில சனி புக்தி, லக்னாதிபதி சனி கிட்டத்தட்ட ஒரு 14 டிகிரி குருவினுடைய பார்வையில இருக்காருன்றதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல தன்மையை கொடுக்கணும். அதற்கான மாற்றங்கள் ஜூன்ல வரும்னு சொன்னேன். இதுல இன்னொரு ஒரு விஷயம், இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் நிறைய இந்த உங்களை போய் பார்த்தேன், அவங்கள போய் பார்த்தேன், நிறைய மிகப்பெரிய ஜோதிடர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஜோசியர்களை சொன்னாங்க. எல்லாம் சொன்னமா யூடியூப் அது இதுன்னு வச்சுட்டு பண்றவங்க, ஐயோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாண வாழ்க்கை இப்படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாண வாழ்க்கை இப்படித்தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஜோசியத்தில் அப்படிலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் கண் கூட 1000 பேரை காட்டுவேனே. விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் நல்லா இருக்கிறவங்களே, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கூட படிச்ச கிளாஸ்மேட்டுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே விருச்சகம். நல்லா தான் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 2016, 17ல கல்யாணம் பண்ணாங்க. 10 வருஷம் ஆக போது. 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, முத்தா பொன் குழந்தைங்க, சந்தோஷமா அருமையான நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நான் வந்தீங்கன்னா அப்படி எட்டி கூப்பிட்டேன்னா வெளியே வருவாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். 2 பேரும் விருச்சிக ராசி. இப்போ பொருளாதார அமைப்புகள்ன்றது அப் அண்ட் டவுனுங்க. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சொல்றது? விருச்சிக ராசி தானே 2 பேரும். அவங்களுடைய ஜாதகத்தை என்னால போடுறேன், என்கிட்ட இருக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேருமே. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் அப்படி, மேஷ ராசிக்காரங்க மட்டும் இப்படி அப்படின்னு யாராவது ஒரு ஜோதிடர் பலன் சொல்றாருன்னா, நல்லதா சொன்னாலும் சரி கெட்டதா சொன்னாலும் சரி கேட்காதுங்க. ஏன்னா ஒரு விருச்சிக ராசின்ற ஒன்றை வச்சே உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட முடியும் அப்படின்னா லக்னம் தேவையில்லைங்க, தசா புத்தி தேவையில்லைங்க. அப்படி ஒரு விஷயம் ஜோதிடத்துல பாசிபிளே இல்லைங்க. ஓகேங்களா?
அப்போ விருச்சிக ராசிக்காரங்களாம் நல்லா இல்லையானாக்கா, நீங்களே என் கண்ணு முன்னுக்கு இத்தனை விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க. சரி, இதுல இன்னொன்னு சொல்லுவேன். விருச்சிக ராசி எப்போதுமே இந்த ஆப்போசிட் கேள்வி எழுப்புற ஆள் நானுங்க. சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னா, மிச்சம் இருக்கிற 11 ராசிக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆமாவா? இந்த கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். சரி, இவருக்கு 7ஆம் அதிபதி நீச்சனானாலும் கூட 11ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால உங்களுக்கு திருமணம் நடக்கும். வரக்கூடிய பெண் பாஸ்ல ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. சனி பார்த்தனால ஏற்கனவே ஒரு திருமணமோ ஒரு டிவோர்ஸோ ஏதோ ஒண்ணோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனாக லாபத்துல இருக்கிறதுனாலும், திருமணமாகி பொண்ணு வந்த உடனே தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும். நிறைய கேள்வி கேட்டாரு. நான் கஷ்டப்படுவேனா, அப்படி இருப்பேனா? உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற மனைவி ஒரு சின்ன மைனஸோட வருவாங்க. அவங்களுக்கு ப்ரீவியஸ்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப யாருக்கு தான் ப்ரீவியஸ்ல ஸ்டோரி இல்ல? எனக்கு 3 ஸ்டோரி இருக்குது. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குதுல்ல? அப்போ ப்ரீவியஸ்ல ஒரு லைஃப்ல இருந்து வந்திருப்பாங்க. அந்த லைஃப்ல இருந்து வந்ததை நீங்க போதை பண்ணிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க மகர லக்னம் தானே. உங்களுக்கு அதை பத்தியான பிரச்சனையே இல்லை. ஆனா அவங்க வந்த உடனே குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறக்குமான்னு கேட்டாரு. குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறக்குமா எனக்குன்னு? ஏங்க பிறக்காது? ராசிக்கு 5யும் லக்னத்துக்கு 5யும் குரு தானே பாக்குறாரு. குரு உச்சனுடைய வீட்டுல தானங்க இருக்காரு. ஒரு டிகிரி தான் அஸ்தகங்கம். இது பெரிய அஸ்தகங்கம்னு கூட நீங்க எடுத்துக்க வேணாம். குருவுக்கு பார்வை இருக்கவே செய்யுது. அப்போ இந்த இடத்துல கல்யாணம் நடந்தே ஆகணுன்றதுக்காக கல்யாணம் நடக்குங்க அப்படின்னு சரி அப்படின்னு சொன்னாரா? அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி என்னோட ஸ்டைல்ல சில விஷயம் சொன்னேன். ஏன் தாமதிக்கப்படுது? நம்ம சொல்ற ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 முழுக்க சனி செவ்வாய் ராகு கேதுக்களோட தொடர்புல வந்துருச்சு. 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 7ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனா இருக்கிறது இவருடைய ஜாதகத்துல பெரிய பிளஸ். பௌர்ணமி சந்திரனா இருந்தா மிகப்பெரிய பிளஸ். இவர் வளர்பிறை சந்திரனா இருக்கிறது பிளஸ் தான். சரிங்களா? இந்த இடத்துல திருமணம் நடந்தே ஆகும். வரக்கூடிய பெண் சொன்ன மாதிரியான அமைப்புகள்ல இருப்பாங்க. ஆனா அந்த பெண் வந்த உடனே இவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. ஓகேங்களா? இப்ப சுக்கிர தசை முடிஞ்சோடனே சூரிய தசை, ஐயோ சூரிய தசை எப்படி இருக்கேன்னு கேட்டா சூரியனுக்கு 2 பிளஸ் இருக்கு. உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. குருவை லேசாக அஸ்தகங்க படுத்தி சுபத்துவப்படுத்தி இருக்கிறாரு. அஷ்டம சனி 2032க்கு பிறகு வரும்போது மட்டும் அரசு சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்பாவோட பிசினஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயம் இருக்குங்கன்னாரு. அது வரும். அஷ்டம சனியில எட்டி பார்க்கும். அப்ப இருக்கிற கவர்மெண்ட் நோண்டுவாங்க. அதை சமாளிப்பீங்க. ஆனா சந்திர தசை நல்லாவே இருக்கும். சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை கடவுள் உங்களுக்கு கொடுத்த பெரிய நல்ல விஷயம். அதுல நல்லாவே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்லி முடிச்சாங்க. இதுதாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் கல்யாணம் நடக்காது. மேஷ ராசிக்காரங்களுக்கு மட்டும் கால் நடக்காது. மீன ராசிக்காரங்களா இருந்தாலும் கண்ணு தெரியாது. இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.